ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான டோட் பேக் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நீங்க மார்க்கெட் எடுத்துட்டு போறதுக்கு, அப்படி இல்லைன்னா வெளியில எங்கேயாவது போறீங்கன்னா, உங்களோட பர்ஸு, அப்புறம் கொஞ்சம் சில ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்குங்க. நம்மளே செஞ்சு நம்மளே போடும்போது அதோட சந்தோஷமே தனிதான். இல்ல நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னாலும் இது ஒரு நல்ல ஐடியாங்க. சீக்கிரமே பண்ணிடலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பேட்டர்ன் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல எல்லாமே நீங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்க அப்படின்னா, சீக்கிரமே பண்ணிடலாம். நம்ம குடுத்தோம்னா, நம்மளோட ஞாபகமா அவங்க எப்பவுமே வச்சுப்பாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த பேக்குக்கு 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்க ஒரே கலர்ல கூட பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கலர்ஸ் வந்து நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ, அந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த பேக் பண்றதுக்கு வந்து நான் வந்து 4 ஹூக் சைஸ் தாங்க நான் அந்த பேக்குக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பேக்கோட பேஸ், அதாவது இந்த பேக்கோட அடிப்பகுதி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணிடலாம். அதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு. அதாவது பேக்கோட அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இப்ப நம்ம இது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வேணா நீங்க வந்து போட்டுக்கலாங்க. உங்களுக்கு குட்டியா வேணும்னா அத ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுவும் நான் எப்படி எப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்பதான் நான் என்னென்ன ஸ்டெப் பண்றேங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோவ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுங்க. உங்களுக்கு இத விட பெருசா வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல குட்டியா வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாங்க. நான் வந்து இப்போ வந்து ப்ளூ கலர் யான் வந்து எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். செயின்ஸ், ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 3 செயின் போட்டதுக்கு அப்புறம் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க இந்த மேஜிக் சர்க்கிள்ல. இப்போ 3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 செயின், திருப்பி 3 டபுள் க்ரோஷெட். திரும்ப 2 செயின், 3 டபுள் க்ரோஷெட். அதாவது மொத்தம் 4 கார்னர் வரணுங்க. இந்த 2 செயின் தான் கார்னரு. 4 பக்கமும் 2 செயின் 2 செயின் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க 1 2 3 போட்டோமா, இப்போ 4th 1. இப்போ போட்டதுக்கு அப்புறமா 2 செயின் போட்டு தான் முடிக்கணும். 3 டபுள் க்ரோஷெட் போட்டோம் பார்த்தீங்களா? அதுல 3rd செயின்ல 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா? அதுல 3rd செயின்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச். ஓகேவா? இப்போ திருப்பி இந்த கார்னர்ல தான் ஒர்க் பண்ண போறோம். அதனால 3 செயின் போட்டுட்டு 3 செயின் இது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். திருப்பி ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் இந்த ஸ்பேஸ்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 டபுள் க்ரோஷெட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 டபுள் க்ரோஷெட் மேலேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. திருப்ப இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் இங்க இங்க 3 செயின் இருக்கா? இந்த ஒவ்வொரு செயின்லயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணுங்க.
அதாவது கார்னர் வரும்போது 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், திருப்பி 2 டபுள் க்ரோஷெட். இந்த கான்செப்ட் தாங்க இதோட பேஸு. அதாவது பேசிக் கிரானி ஸ்கொயர் தாங்க இது. திருப்பி இந்த 3 டபுள் க்ரோஷெட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. திருப்ப இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் இந்த 3 டபுள் க்ரோஷெட். இப்ப லாஸ்ட் பாத்தீங்கன்னா கார்னர் வரும். ஆனா இந்த கார்னர்ல நம்ம ஆல்ரெடி 2 போட்டிருக்கோமா, அதனால 2 டபுள் க்ரோஷெட் போட்டு 2 செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அந்த 3 செயின்ல 3rd செயின்ல ஸ்லிப் ஸ்டிச். இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்துச்சா, திருப்பி நான் இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் நான் எப்படி பண்றதுன்னு பண்றேன். அதுக்கப்புறம் நீங்களே பண்ணிக்கலாம். அதாவது 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தெரியுற செயின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டா போட்டுட்டு வாங்க. இப்ப பாருங்க, இந்த கார்னர் வரைக்கும் நான் வந்து போட்டுட்டேன். இந்த கார்னர்ல வரும்போது 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், தென் 2 டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் இங்க இருக்க செயின்ல எல்லாமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், தென் 2 டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் இந்த செயின்ல எல்லாமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட். போட்டுட்டேன். இப்போ இந்த கார்னர்ல 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் இதுல இருக்க எல்லா செயின்லயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட். முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிருங்க. 3rd செயின்ல ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? திருப்பி அடுத்து அதே மாதிரி தான் 3 செயின் போடுங்க. அடுத்து டபுள் க்ரோஷெட் இந்த ஸ்பேஸ்ல போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா இந்த இதுல இருக்க எல்லாத்துலயும் அப்படியே ஒர்க் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ்லயே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் தெரியுற எல்லா செயின்ஸ்லயும் திருப்பி கார்னர்ல வரும்போது 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட்.
இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கோட பேஸ் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் இதே மாதிரி ஸ்டெப் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்குக்கு நான் எத்தனை ரோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ரோஸ் போட்டிருக்கேங்க. 8 ரோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்குக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் இதுவுமே இன்னும் கொஞ்சம் ரோஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்மள வந்து பேக்கோட பேஸ் வந்து நான் வந்து போட்டுட்டேங்க. 8 ரோஸ் பண்ணியிருக்கேன். 2, 4, 6, 8 இது வந்து கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல பெருசா வேணும்னா நீங்க கூட 2 ரோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டிச் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, இதுல 3 டபுள் crochet போட்டிருப்போமா, அதுல சென்டர் ஒன்னுக்கு நேரா அப்படியே வாங்க. அப்போ நீங்க எங்க முடிச்சிருக்கீங்களோ அந்த ரோல ஒரு ஸ்டிச் தெரியும். அத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த 3 போட்டிருப்போமா, இந்த 3ல சென்டரை பார்க்கணுங்க. சென்டர்ல இருந்து நேரா அப்படியே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் சென்டர்ல இருந்து நேரா டபுள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா மாட்டுறீங்களான்னு. திரும்பி இந்த பக்கம் நாலு பக்கமும் இதே மாதிரியே மாட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்க தான் முடிச்சிருக்கோம் கரெக்டா? இதுக்கு முன்னாடி ரவுண்ட்ல பண்ண அதே ஸ்டெப் தான் இப்பயும் நீங்க பண்ண போறீங்க. என்னன்னா 3 செயின் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்பேஸ்ல டபுள் crochet. திருப்பி இங்க ஸ்டிச் மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, இதுக்கு முந்தின ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச் வரைக்கும் டபுள் crochet போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதும் பின்னாடி உள்ளதும், அதாவது பக்கத்துல இருக்க ஸ்டிச் இந்த 3யும் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுவோங்க ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே. அதுக்கு இப்போ 1, 2, 3 இந்த 3யும் ஸ்கிப் பண்ணோம்னா, இங்க ஒரு செயின் இருக்குல்ல, இந்த செயினையும் இந்த 3 இது ஸ்கிப் பண்ணி இருக்கிற அடுத்த செயின் இத 2யும் சேர்த்து டபுள் crochet போடணுங்க. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு டைம் பண்றேன் பாருங்க. இந்த செயினுக்குள்ள ஹூக்கை விட்டு இந்த யான் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கா, நம்ம டபுள் crochetக்கு என்ன பண்ணுவோம், இதையும் எடுத்துருவோம். ஆனா இதை எடுக்க கூடாதுங்க, அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை நூல் சுத்திட்டு 1, 2, 3 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து இருக்க செயின்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைம், செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 3யும் சேர்த்து அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான். இதுதான் டபுள் crochet டுகெதருங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லயும் ஒவ்வொரு டபுள் crochetஆ போட்டுக்கோங்க. நான் அடுத்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துலயும் நான் பண்றேன். அதை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. மத்த எல்லாமே சேம் தாங்க.
கார்னர்ல வரும்போது அந்த நம்ம எப்பயும் போடுவோம்ல 2 டபுள் க்ரோஷட் 2 செயின் 2 டபுள் க்ரோஷட் அதே தான் போடணும். நம்ம ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் நம்ம வந்து டபுள் க்ரோஷட் டுகெதர் பண்ணணுங்க. அந்த பேக் ஃபுல்லாவே இதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் போடும்போது குழப்புற மாதிரி தெரியும். ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா பண்ணிடலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. gift கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க இந்த பேக். நம்மளோட ஞாபகமா அவங்க எப்பயும் வச்சிருப்பாங்களா? ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம தான் பார்க்கறதுக்கு வந்துட்டு என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைப்போம். பட் அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. நமக்கு வெளியில போகும்போது வீட்ல டிவி பார்க்கும்போது அந்த மாதிரி அப்படியே அப்பப்ப ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ பாருங்க ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டிச் இந்த 3ஐயும் ஸ்கிப் பண்ணணும். இங்க இருக்கிறத டுகெதர் பண்ணணும். அப்ப இதுல கொடுத்து ஃபர்ஸ்ட் மாட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படியே 3 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 4வது இருக்கிற செயின்ல ஒரு டைம் பண்ணிட்டு ஒரு 3 இருக்கா இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துருங்க. இப்படி ஓகேங்களா? திருப்பி இந்த கார்னர் இது வரைக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டா போடுங்க. கார்னர்ல வரும்போது 2 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 2 டபுள் க்ரோஷெட் போடுங்க. திருப்பி ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டா போடுங்க. அகைன் நான் இங்க வரும்போது எப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க இது ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிட்டது. இந்த பக்கம் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணணும். இதை ஸ்கிப் பண்ணணும். அப்ப இதையும் சேர்த்து போடணும் டபுள் க்ரோஷெட். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 4வது செயின்ல டபுள் க்ரோஷெட் டுகெதர். திருப்பி அகைன் எல்லா செயின்லையுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டா போட்டுட்டு திருப்பி அந்த ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருக்க இடம் வந்ததும் அகைன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணுங்க. நான் ஃபுல்லாக பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஃபுல்லாக இது வரைக்கும் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்க இந்த கார்னரில் வரும்போது ஏற்கனவே 2 டபுள் க்ரோஷெட் போட்டிருப்போம்ல, அதனால 2 டபுள் க்ரோஷெட் 2 செயின் மட்டும் போட்டுட்டு முடிச்சுக்கணுங்க. 2 டபுள் க்ரோஷெட் 2 செயின் மட்டும் போட்டுட்டு முடிச்சுக்கலாம். திருப்பி
அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி 3 செயின் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பேஸ்லயே ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இங்க ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணோமா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டபுள் க்ரோஷெட் 2 இதை சேர்த்து போட்டோம் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து சென்டர். அப்ப இது சென்டரா இருந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்துல இருக்க 2 செயினை ஸ்கிப் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க 2ஐயும் இப்படி சேர்க்கணும். ஓகேங்களா? நான் இங்க பண்றேன் பாருங்க. மற்ற எல்லா டபுள் க்ரோஷெட் மேலேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டா போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துட்டு இந்த இதுல மாட்டி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே இந்த மாதிரி சென்டர் ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்பனா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. கான்செப்ட் வந்து இதுதாங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 கம்பைன் பண்ணி போடணும். இதுதாங்க கான்செப்ட். இப்போ இங்க பாருங்களேன், இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேனா, ஸோ அது பக்கத்துல இருக்கிறது இது. இதையும் நான் விட்டுருவேன். அப்ப இந்த இதையும் ஒரு வாட்டி மட்டும் போட்டுட்டு அப்படி 3 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததை ஒரு வாட்டி. ஓகேங்களா? ஸோ இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகி வருங்க. கொஞ்சம் இங்க ஸ்பேஸ் வரும். அதுதான் நமக்கு இந்த பேக்கோட இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும்ல அது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ நீங்க ஒவ்வொரு ரவுண்டு போடும்போதும் எது சென்டருங்கிறத நீங்க ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி மார்க் பண்ணிட்டே வாங்க. கார்னர் வந்து சேம் தாங்க. 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட் தான். இந்த சென்டர்ல வரும்போது மட்டும் இந்த மாதிரி இப்போ இங்க இருக்கா, இதை ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இதுதான் அடுத்த சென்டர் உங்களுக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டருக்கு பக்கத்துல இருக்க 2 ஸ்கிப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கிறதையும் இதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி போடணும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு கூட வந்து கலர் சேஞ்ச் வேணும்னா பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் எத்தனை ரோஸ்ன்னு சொல்லுறேன். அதை டிவைட் பண்ணி வேணா நீங்க கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேக்ல பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. நான் இந்த பேக்ல இதுதான் பேஸ் முடிஞ்சது. பேஸ் போட்டதுக்கு அப்புறமா 2 4 6 7 இந்த இந்த சேம் கலர் பர்பிள் மாதிரி இருக்குல்ல, இதுலயே 7 ரவுண்டு போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் கலர்ஸ்ல ஒரு 6 போட்டிருக்கேன். இதுதான் இவ்வளோ ஹைட் வரும் இந்த பேக். என்னோட கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்மளோட கை வந்து கரெக்டா இங்க வரைக்கும் போகுது. ஓகே, அதாவது இதுல 7 ரோஸ், இதுல 6. உங்களுக்கு கலர் சேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்க பேஸ் போட்டதுக்கு அப்புறமே கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து இந்த பேக்கை இதே ஸ்டெப்பை நான் ரிப்பீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஹேண்டில் வந்து எப்படி பண்றதுங்கிறத நான் வந்து காட்டுறேங்க. இப்ப பாருங்க, நான் வந்து பேக் வந்து இந்த அளவுக்கு போட்டேன். இது வந்து மொத்தம் 21 ரோஸ் வருதுங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு வருது. இதுக்கு மேல வேணும்னாலும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரோஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதோட ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுல தான் ஒர்க் பண்ணணும். அதனால நம்ம வந்து அப்படியே செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஹேண்டிலுக்காக மொத்தம் 70 செயின் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹேண்டில் பெருசா வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க.
70 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த செயின்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின்ஸில் ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின். இப்போ அப்படியே திருப்பிட்டு இந்த செயின்ஸில் ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கு அப்புறமா இப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணுமா, இந்த மாதிரி இது வந்து திரும்பிடாம கரெக்டா வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இதோட உங்களுக்கு ஹேண்டில் போதும் அப்படின்னா இந்த ஒரு வருஷம் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டபுள் க்ரோஷெட் ரவுண்டு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாங்க இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுட்டு எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோதான், ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடும். நம்ம பேக்கும் ரெடி ஆகிடும். இதுக்கு லைனிங் வேணும்னாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான் உங்களுக்கு. நான் இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.